Hi friends, welcome to JPR Nest and welcome back to another vlog. So இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டேல நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் எங்கெல்லாம் போகிறோம் ஸோ அதில் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம். நேற்று ஆஃப்டர்நூன் தான் சொன்னாங்க மம்மி இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பட் சிஸ்டர்ஸ்னால வர முடியல, ஏன்னா சிஸ்டருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. அவள் இருந்திருந்தா நல்ல டைம் பாஸாக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கோம் என் லாஸ்ட் தங்கச்சி. பட் உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப கோல்டு. அவள் 6 o'clock வரைக்குமே தூங்கலை, அவ்வளோ கோல்டு ஆகிட்டு இருக்கு. சரின்னு நானும் மம்மி ஹஸ்பண்ட் பாப்பா 4 பேர் மட்டும் கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு நேற்றுலேருந்து நோஸ் பிளாக்குங்க, வெதர் சரியில்லை. அதனால பாப்பாவுக்கு வந்துட்டு சிக்கன் சூப் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது உங்ககிட்ட காமிக்கலாம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி அப்படின்ட்டுன்னு. ஸோ வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கிறேன். பாப்பாக்கு யூஸ்வலாக நான் செப்பரேட்டாக தான் குக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் சேர்த்து ஃபீட் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு ஹோல்சேல் மீலாக பாப்பாவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இது வரைக்கும் செப்பரேட்டாக தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு கொடுக்கும்போது. இப்போ நம்ம சாம்பாரெல்லாம் வைக்கும்போது சாம்பார் பருப்பு தூள் தால் தான் யூஸ் பண்ணுவோம். பட் பாப்பாவுக்கு வந்துட்டு பாசி பருப்பு மூங் தால் வச்சு நீங்கள் ரசம் சாம்பார் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அது ரொம்பவே நியூட்ரிஷியஸ், ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கியூமன் சீட்ஸ், சீரகம். இது நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் பாப்பாவுக்கு அப்பத்துலேருந்து இப்படி தான் கொடுக்குறேன். இன்னும் ஆயில் கொஞ்சம் சூடாகணும். நெக்ஸ்ட் வந்து பெப்பர்கார்ன்ஸ், முழு பெப்பர் போட்டுக்கிறேன். நான் இது மட்டுமே தான் காரத்துக்கு சேர்க்குறேன். ஸோ அதனால பெப்பர்கார்ன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டேன். அது ஒன்ஸ் விசில் வச்சதோ நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். அப்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணிடலாம் பாப்பாவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்குங்க. 2 கார்லிக் தான், நான் 2 மேலே போட்டால் என் பொண்ணு சாப்பிட மாட்டேன். அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க தெரியாது. நெக்ஸ்ட் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன். இதை ஒரு வேலைக்கு தான் நான் செய்கிறேன் பாப்பாவுக்கு. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நல்லா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாப்பாவுக்கு. நான்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 வெஜிடபிள் வித்தவுட் மிஸ் ஷுவராக எப்படின்னா கொடுத்துருவேன். பீர்க்கங்காய், சொரக்காய், பாட்டில் கார்டு இருக்குங்களா, அது ரொம்பவே நல்லது பாப்பாவுக்கு. நல்ல வாட்டர் கான்டென்ட் இருக்குது அதில். ஸோ சம்மர் டைம்லலாம் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கொடுக்கலாம். பட் இப்போது வின்டர்ன்றதுனால எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மோஸ்ட்லி சூப்புக்கு தான் போயிடுது இப்போல்லாம். ஆன் அ சேஃப் நோட், டொமேட்டோ, பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஆக்சுவலி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கோங்க, அந்த பாப்பா சாப்பிட மாட்டா ஊட்டினாலாம். ஸோ அதனால தான் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போயிட்டுன்னா வந்தோடனே கடற்கரைன்னு ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன். And then chicken. நல்லா அது ஸ்மாஷ் பண்ணிட்டு சிக்கன் நல்ல ஒரு பீஸஸ் இருந்தது. அது நல்லா நான் மிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு அது தெரியணும். குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருங்க, பரவாயில்ல. சூப் ரைஸ்னால் யூஸ்வலாக நான் இந்த மீட்டு மட்டன் எல்லாம் வாங்கினேன்னா 2 வேளைக்கு வச்சுட்டு கொடுப்பேன். ஒன்லி சூப்பு மட்டும்தாங்க அப்படி பண்ணுவேன். மார்னிங் ரைஸாக கொடுத்துருவேன், ஈவினிங் டைமில் வந்துட்டு சூப்பாக அப்படியே ஃபீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சால்ட் நான் இப்போ போட மாட்டேங்க, எனக்கு பயம். நான் ஜாஸ்தி போட்டுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. அதனால பாப்பாவுக்கு எல்லாம் ஊட்டும் போது எவ்வளோ வேணுமோ அது வந்து ஊட்டிட்டு கொடுத்துருவேன். இதில் இருக்க இந்த சீரகம், பெப்பர்கார்ன்ஸு அதுதாங்க காரம். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவேன். அந்த ஆனியன், கார்லிக் போட்டது எல்லாமே நல்ல ஃப்ளேவர்ஸ் வரும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது வந்து விசில் விட்டு எடுத்துட்டுன்னா ரெடி ஆகிட்டு நம்ம ஃபங்க்ஷன் கிளம்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களை ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ் யாராலையும் வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான், மம்மி, ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருமே கிளம்பிட்டோம். என்னம்மா இதெல்லாம் என்னடா நீ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க பாரு, என்ன வேலை பண்ணிருக்க பாரு. சொல்றது நான் எப்படி சொல்றது? நீங்க அழகோ, நீங்க ரொம்ப அழகோ எப்படி சொல்றீங்களோ நான் பத்தி நின்னா நான் முத்து நின்னா. ஃப்ரெண்ட்ஸ், ஹாலுக்கு வந்தாச்சு. ரொம்ப கிட்ட தான் மம்மி வீட்டிலேருந்து ஹாலு. ஸோ ஒரு 10 minutes தான் எடுக்குங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு அப்புறம் பாப்பா அங்கே இருந்த பசங்க கூடலாம் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தா. அங்கே இருந்தவங்க வந்துட்டு குட்டி பசங்கள்லாம் பாப்பா விடவே இல்லை. க்யூட்டாக இருக்கா அப்படின்னு அவங்க சாப்பிட்டு இருந்த ஐஸ்கிரீம்லேருந்து பலூன்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாப்பா கிட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா விளையாடிட்டு இருந்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் மேலே போயிட்டோம். அங்கே அந்த பாப்பா வந்துட்டு ரொம்ப காமாக இருந்தா. யூஸ்வலாக பாப்பா வந்துட்டு க்ரௌட் பார்த்தா அழுதுட்டுருப்பாங்க. பட் அந்த பாப்பா ரொம்ப காமாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருந்தா. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. ஸோ விஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஸ்டேஜ் மேலே போயாச்சு. விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டோங்க. ஸோ ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுட்டெல்லாம். ஸ்வீட்டெல்லாம் கூடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி பாப்பா சாப்பிடவே இல்லை. ஸ்வீட் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ எனிவேஸ் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னா பாப்பா வரவே இல்லைங்க. மம்மி கூடவே இருந்தா. ஸோ ஒரு வழியாக அவளை அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. வந்து ஒரு பாப்பா கொஞ்ச நேரம் நேப் எடுத்தா. ஈவினிங் வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸிபிஷன் போடுறதா பிளானு. இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு 2 இடத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் சிஸ்டர்னால ஒன்றுமே முடியல. அவருக்கு ரொம்ப கோல்ட் இருக்கு, என்னால் ஏஞ்சிக்க கூட முடியல அப்படின்ட்டா. சரி, ஈவினிங் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் இருக்கட்டும், அப்புறமா போகலாம். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் மாமனார் மாமியார் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு எங்கள் மாமியாரோட ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ வரும்போது இங்கே பாருங்க, முறுக்கு ஆக்சுவலி நிறையா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு. இது அப்புறம் இது வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்துட்டு பிசிபெல்லாபாத் மிக்ஸுங்களாம். இதை நான் மசாலாவை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் இது ரைஸ்லேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. இது அப்படியே போட்டு செய்யுமான்னு சொல்லிட்டு ப்ரொசீஜரெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நான் செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறது எப்படின்னு. அப்புறம் இது அவரைக்காய். இது அந்த ஊர் அவரைக்காய், வில்லேஜ் சைடுங்க. பிளாக் கலர் அவரைக்காய்லாம் அது. அப்புறம் சுகரு எல்லா இடத்துல வந்து கொடுத்துட்டு போனாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு என்ன வேணும் அங்கே பாருங்க, முறுக்கு எடுத்து அவ்வளோ பெரிய முறுக்கு எடுத்து கீழே போட்டுட்டு ஆட்டை போட்டுன்னு இருக்காங்க. என்ன பட்டு சரி, குட்டி பொண்ணுக்கு வர உடம்பு சரியில்லைங்க, அங்கே வெளியே எதுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பால் வச்சுட்டேன். இங்கே பாருங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ நல்ல ஒரு வார்ம்னஸ் இருக்கும் இது கொடுத்தா. ஸோ இது பாயில் பண்ணி வச்சாச்சு. எங்களுக்கு ஒரு பக்கம் சைட் பை சைட் டீ போட்டுட்டு இருக்கேங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஆமாம் ஜீசஸ் அப்புறமா ஒன்றுங்கம்மா போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வரத்துக்கு போகிறோங்க. குட்டி பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நான் உங்களை ட்ரெஸ் எடுக்கும் போது அது காமிக்கிறோங்க என்ன எடுக்கிறோம். எப்பவுமே இந்த மாதிரி கால் வச்சுக்கணும்.
அப்புறமா தான் போடுறோம். சரியா? மகன் பாரு டாடி மகன். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஸோ இந்த கடையில் ஃபர்ஸ்ட் க்ரையில் தான் எப்போவுமே பாப்பாவுக்கு நம்ம எதுனாலும் வாங்குவோம். ஸோ சின்ன ஐட்டம் இருந்தாலும் சரி, பெரிய ஐட்டம் இருந்தாலும் சரி, இங்கே தான் வாங்குவோம். ஸோ பாப்பா வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கீழே போட்டு போட்டு உடச்சிட்டா எல்லாமே லீக் ஆகிட்டே இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. வாங்கி தர அப்புறம் ஜோன் வாங்கலாம். இது ஒரு இது மகன் ஹவுஸ்ல ஆல்ரெடி 2 சைக்கிள் இருக்கம்மா. குட்டியம்மா ஹவுஸ்ல வர ஒன்று இருக்கு, தாத்தா ஹவுஸ்ல இருக்குல்ல. அது நீ ஓட்ட முடியாது, அது இன்னும் ஏஜ் இருக்கு பட்டு. என்னப்பா? எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். பாப்பா நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருக்கோம். ஏன்னா சிஸ்டர்ஸ்னால வர முடியல. இன்னும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சால் கோச்சுப்பாங்க. சும்மா ஒரு ½ அன் ஹவர் வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு. அனிமல்ஸ் பார்த்ததும் குட்டி பொண்ணு பயந்துட்டா. உள்ள போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஆமா, உங்களுக்கு டைனோ சும்மானாலே பயம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிபிஷன் ஆக்சுவலி ரொம்ப அவ்வளோ ரஷ் இல்லை. ஏன்னா இன்னொரு எக்ஸிபிஷன் தான் பெருசு, எல்லாரும் அங்கே போயிட்டாங்க போல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிபிஷனெல்லாம் போயிட்டு நேராக கடைக்கு போயிட்டோங்க. ஏன்னா சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவளுக்கு ஒரு தந்தூரி வாங்கிட்டு போய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மம்மியை பார்த்து சிஸ்டரை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.